தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தவ காலத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவன் விரும்புகின்ற விதத்திலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதிலும் குறிப்பாக அதிகமாக ஜப தவ வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாட்களிலே நம்மால் இயன்ற தர்மங்களை செய்து இறைவனுடைய அருளை பெற அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்மால் முடிந்த மட்டும் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்து இறைவனுடைய ஆசீரை, இறைவனுடைய ஆற்றலை, அருளை நிறைவான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள தேவையான அருளை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, என்றும் நேர்மையானதையே நினைத்து அதையே உடனடியாக செயல்படும் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். உம்மாலன்றி உயிர் வாழ இயலாத நாங்கள் உமக்கு ஏற்ப வாழ ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 17 முதல். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தேர்ந்தெடுத்துள்ளீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாகி தேர்ந்தெடுத்துள்ளீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததை எல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன்.
ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் வன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்கச் செய்யும். இதனால் அவனும் அவனைச் சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றலும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பேருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவசனங்கள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர். தேடுவோர் கண்டடைகின்றனர். தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் தான் திருத்தந்தையாக இருந்த காலகட்டத்தில் அல்போன்சமாவுக்கு முத்திப்பேறு பட்டம் வழங்குவதற்காக கேரளாவிற்கு வந்தார். 1986ஆம் ஆண்டு அந்த முத்திப்பேறு பட்ட நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்காக கேரளாவிற்கு வந்து அந்த முத்திப்பேறு பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு தான் தங்கியிருந்த அறைக்கு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் திரும்பினார்.
அப்பொழுது இரவு 11 மணிக்கு அவருடைய அறை கதவு திறக்கின்ற சத்தம் கேட்கின்றது. இப்பொழுது இந்த நேரத்தில் என்ன என்று அவர் கதவை திறக்கின்றார். அங்கே அவருடைய செயலர் ஓடி வந்து அவரிடத்திலே என்ன என்று கேட்கிற பொழுது திருத்தந்தை தன்னுடைய செயலரிடத்திலே கேட்பார், இங்கே ஆலயம் எங்கே இருக்கிறது என்று கேட்பார். அவர் ஆலயத்தை சுட்டி காண்பித்தவுடன் ஆலயத்திற்கு சென்று 12:30 மணி வரை ஜெபம் செய்துவிட்டு மீண்டுமாக தன்னுடைய அறைக்கு வந்து அவர் உறங்கியதாக அவருடைய வரலாற்றிலே நாம் வாசிக்கின்றோம். இது எந்த அளவிற்கு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் ஜெபத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய 2 வாசகங்களுமே ஜெபத்தின் வல்லமையை குறித்து, ஜெபத்தின் மகத்துவத்தை குறித்து நமக்கு எடுத்துரைப்பவையாக இருக்கின்றன. முதல் வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே எஸ்தர் அரசி எவ்வாறு தன்னுடைய இஸ்ரேல் இனத்தை தன்னுடைய ஜெபத்தின் வல்லமையால் வரவிருந்த பேராபத்திலிருந்து காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். மன்னன் அர்த்தக்தஸ்ஸா அல்லது அகஸ்வேர் இவரிடத்திலே அங்கே ஆமான் என்கின்ற ஒரு தளபதி இருக்கின்றான். இவன் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக அங்கே மன்னனிடத்திலே பேசி அவர்களை ஒட்டுமொத்தமாக கூண்டோடு அழித்து விட வேண்டும் என்று அருமையான திட்டத்தை தீட்டி வைத்திருந்தான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அங்கே எஸ்தர் அரசி ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்றார். யாரு இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு எதிராக அந்த ஒரு சதி திட்டத்தை தீட்டினானோ அவனுக்கு எதிராகவே மன்னன் திரும்பக்கூடிய அளவிற்கு அங்கே எஸ்தர் அரசியினுடைய ஜெபமானது ஆண்டவரால் கேட்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இங்கே நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது நாம் கேட்கிறவற்றை ஆண்டவர் தருவார் என்கின்ற செய்தியை நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் கேட்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருவார். பல நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று கூட நாம் வருந்துவதுண்டு. என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏன் கேட்கவில்லை என்கின்ற குழப்பமும் சந்தேகங்களும் நமக்கு எழுவதுண்டு. பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நம்முடைய தேவைகளுக்காக நாம் மன்றாடுகின்றோம். ஆனால் நிச்சயமாக நம்முடைய அவசியம் என்ன என்பதை உணர்ந்து ஆண்டவர் நமக்கு தருவதாக நாம் பார்க்கிறோம். அந்த வேண்டுதல் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் நிச்சயமாக இது கிடைத்தே ஆக வேண்டும், இது இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் அதனை நமக்கு தருவார். எனவே நம்முடைய எல்லா வேண்டுதல்களும் கேட்கப்படவில்லையே என்கின்ற அந்த ஒரு மனக்குழப்பம், மன சந்தேகம் இல்லாமல் எனக்கு தேவையானதை ஆண்டவர் தருவார், என்னுடைய அனைத்து தேவைகளையும் தேவையான நேரத்தில் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி தருவார் என்கின்ற அந்த மனநிலையோடு இறைவனுடைய திருவுளம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று நாம் நம்முடைய ஜெபத்தை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய அனைத்து விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கேட்டருள்வார். அது நடக்க இயலாமல் போனாலும் கூட அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான வழி வகைகளையும் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். எனவே நம்முடைய தேவைகளில், நம்முடைய ஜெபங்களில் பெரும்பாலும் நம்முடைய பொருளாதார தேவைகளை மட்டும் நாம் அடுக்கி கொண்டு போகாமல் இறைவனுடைய திருவுளத்தின்படி நம்முடைய தேவைகளை கேட்டு அதன்படி நம்முடைய ஜெபத்தை நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு இறைவனுடைய அருள் ஆசீர் நிரம்ப பெற்ற வாழ்வாக இருக்கும். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை தேடவும் இறைவனுடைய திருவுளம் நம்மில் நிறைவேறவும் வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே அவருடைய அருளுக்காக ஆசீருக்காக மன்றாடுவோம். பலியாய் மா
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடுவோர் மீது இரக்கமாயிரும். மக்களின் காணிக்கைகளையும் வேண்டல்களையும் ஏற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களையும் உம்மிடம் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உமை போற்றி புகழ்ந்தேத்தி அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ண- விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தோண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாளை மாலை திருப்பலி நடைபெறும். மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30க்கு திருப்பலி, அதனைத் தொடர்ந்து 7:15 மணிக்கு சிலுவை பாதை நடைபெறும். கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மனந்திரும்புதலின் அரணாக புனிதமிக்க இம்மறை நிகழ்வுகள் விளங்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் இவற்றை எங்களுக்கு அருமருந்தாய் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உள்ள சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.